காந்தியடிகளை காப்பாற்றியது யார் தெரியுமா? காந்தியடிகள் கொலையிலிருந்து காப்பாற்றிய ஒரு ஆளை நான் சொல்றேன். அவர் முஸ்லீம். 1917 பீகார்ல சம்பரான் மாவட்டத்துக்கு காந்தியடிகள் இந்த இண்டிகோ விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு தலைமை ஏற்க போகிறார். அந்த விவசாயிகள் பெருங்குடிகளாக இருக்கிறார்கள். ஆனால் வெள்ளைக்கார பண்ணை முதலாளிகள் அந்த விவசாயிகளை ஏமாற்றி அவர்கள் வாழ்வை பூரா சுரண்டுகிறார்கள். அந்த விவசாயிகளை ஒன்று திரட்டி போராட்டம் செய்ய போகிற மகாத்மா அங்கே போய் தங்கின உடனே அந்த தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கிலே திரளுகிறார்கள். இதை பார்த்து வெள்ளைக்கார முதலாளிகளுக்கு அச்சம் வருகிறது. வெள்ளைக்கார முதலாளிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், காந்தி எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுல இர்வின் ஒரு ஆள், அந்த இர்வின்ங்கிற அந்த ஆள் என்ன செய்யறாருன்னா, காந்தியடிகளை வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். காந்தியடிகளை வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கின்ற போது அவர்கள்ட்ட என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தன் வேலைக்காரன் சொல்லி, அந்த வேலைக்காரருடைய பேரு பட்டாக் மியா கான். பட்டாக் மியா கான் அந்த வேலைக்காரர் பேரு. அந்த இர்வின்ட்ட இருக்கிற பட்லர், சமையல்காரர். காந்தியடிகளுக்கு பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துருன்னு சொல்றார். காந்தியடிகள் இந்த இர்வினுடைய அழைப்பை ஏற்று அவர் வீட்டுக்கு போறார். சாப்பிட உட்கார்ந்துறார். கூட பாபு ராஜேந்திர பிரசாத் 2 பேரும் போறாங்க. அந்த 2 பேரும் போன உடனே அந்த பட்டாக் மியா கான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, காந்தியடிகள் வந்த உடனே அவன் காலில் விழுந்து, ஐயா உங்கள் பாலில் இந்த பாவி விஷம் கலந்திருக்கிறான் என்று சொல்லி காந்தியடிகளை காப்பாற்றுகிறார். நமக்கு கோட்ஸே தான் தெரியும், பட்டாக் மியா கானை யாருக்கும் தெரியாது.